கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸா உங்களுக்கானதான் இந்த வீடியோ. எதை பற்றினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 90ஸில் பிறந்த நிறையா பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குதுப்பா. அதையும் மீறி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 80ஸில் பிறந்தவங்களே பாவம்ப்பா. 80ஸில் பிறந்த 83, 85, 87 இருக்கவங்களுக்குலாம் நிறையா பேருக்கு வந்துட்டு கல்யாணமே ஆகாமல் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு கல்யாணம் ஆகாத ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அந்த கவிதையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த கவிதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கிறாய் உன்னை தேடியே ஆண்டுகள் கழியுது, ஆண்மை குறையுது, நரம்புகள் நடுங்குது, நினைவுகள் மழுங்குது, இளம் நரை வந்தது, இயல்பெல்லாம் மாறுது, பகலெல்லாம் ஓடிட இருள் மட்டும் நிலைக்குது, இமைமூடி படுத்தால் இதயம் ரணமாய் வலிக்குது, மூத்தவன் திருமணம் செய்தால் வாழ்த்திடத் தோணுது, இளையவன் காதல் செய்தால் நான் என்ன செய்வது, சொந்தங்கள் கூடிடும் இடம் செல்ல மனமோ தயங்குது, சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருந்தால் சென்றிடலாம் என தோணுது, அடி எதுவுமே உனக்கு ஓடலையா, அடி என்ன போல இன்னும் எங்கேயும் நீ வசவு வாங்கலையா, கல்யாண வயசு தான் இன்னும் உனக்கு வரலையா, அடி கண்டவன்லாம் பேசுகிறத இன்னும் கேட்டுட்டு நீ தூங்குறியா, இன்னுமே நீ மண்ணில் பிறக்கலையா, இல்லை பிறந்து தான் மண்ணுக்குள்ளேயே போயிட்டியா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கல்யாணம் ஆகாதவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அதை கொஞ்சம் லைட்டாக யோசித்து எழுதியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு கவிதை வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.